இது ஆயிஷா என்பவரின் கேள்வி. அவர் ஆண்களும் பெண்களும் தங்களது உடலில் உள்ள எந்தெந்த முடிகளை அகற்றுவது அனுமதி உண்டு என்பதை விளக்குவீங்களா என கேட்கிறார். நமது உடலில் உள்ள முடிகளை நாம் அகற்றக்கூடாது என தடுக்கப்பட்டகளும் உள்ளன. நாம் கண்டிப்பா அகற்ற வேண்டும் என கடமையாக்கப்பட்டகளும் உள்ளன. மூன்றாவது வகை என்னவென்றால் அகரமாறு கட்டளை இடப்படாமலும் அதே சமயம் வறுக்குமாறு உத்தரவிடப்படாமலும் உள்ள முடிகள். எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் விரும்புவதை செய்வதற்கான அனுமதி ஹலால் உண்டு. ஒரு ஆணை பொறுத்தவரை அவர் தன் தாடியை அகற்றக்கூடாது என்பதும் தனது புருவங்களை தோடவோ பிடுங்கவோ வெட்டவோ அல்லது சிரைக்கவோ சூடாது என்பதும் கட்டாயமாகும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவானது. தாடியை சிரைப்பதை நபி அவர்கள் தடை செஞ்சுள்ளார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் நெருப்பை வணங்குபவர்களுக்கு மாறு செய்து தாடியை பேணி வறுக்குமாறும் அதை மரியாதையுடன் நடத்துமாறும் கூறியுள்ளார்கள். பெண்களுக்கு பொதுவாக தாடி வருவதில்லை. ஆனால் ஒருவேளை அவர்களுக்கு தாடி வளர்ந்தா அதை அகற்றுவது அவர் மீது கடமையாகும். ஏனெனில் பெண்கள் ஆண்களை மாறுவதற்கு அனுமதி இல்லை. அதேபோல் ஆண்கள் தாடியை சிரைத்து பெண்களை போல மாறுவதற்கும் அனுமதி இல்லை. பெண்களும் தங்களது புருவங்களை பிடுங்குவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளனர். புகாரி மற்றும் முஸ்லிமில் அப்துல்லா பின் மஸ்னூத் அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் உள்ளது. அதில் புருவங்களை பிடுங்கும் பெண்களையும் தங்களுக்கு புருவங்களை பிடுங்கி கொள்ளும் பெண்களையும் நபி அவர் சபித்துள்ளார்கள் என கூறப்பட்டது. எனவே இது பெண்களுக்கு ஹராம், தடுப்பது ஆகும். அகற்றது கடமை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்கும் முடிகளை பிடுங்குவதும் மறைவிட முடிகளை சிறப்பதும் கடமையாகும். இவை அன்னை ஆயிஷா அவர்களால் அறிவிக்கப்பட்ட பைத்ரா ஈக்கையான தென்ன அடங்கும். இவற்றை 40 நாட்களுக்கு மேல் அகற்றாமல் விட்டுவிடக்கூடாது என நபி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டதாக மாலிக் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு சூறப்பட்டிருந்தாலும் நீங்கள் விரும்பினால் அக்குள் முடியை சிரைத்துக் கொள்ளலாம். அதை வேரோடு பிடுங்கவோ அல்லது மெழுகு வாக்சிங் செய்யவோ வேண்டும் என்பதில்லை. மறைவிட முடிக்கும் நீங்கள் இதையே செய்யலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் அதை முழுமையாக அகற்ற வேண்டும். மீதமுள்ள முடிகளை அகற்றுவது அனுமதிக்கப்பட்டதாகும். எனவே பெண்களது கைகள் மற்றும் கால்களில் உள்ள முடிகளை அகற்றலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமா அவர்கள் தங்களது தலைமுடியை முழுமையாக சிரிக்கக்கூடாது. அது முற்றிலும் தடை செய்யப்படுவது. ஆண்களுக்கும் இதுவே நிலைமை. அவர் கைகள், கால்கள் மற்றும் மார்பில் உள்ள முடிகளை அகற்றலாம். மேலும் அவர்கள் விரும்பினால் தலைமுடியை சிரித்துக் கொள்ளலாம் அல்லது வெட்டி கொள்ளலாம். அல்லாவே நன்கறிந்தவன். இப்போது நமது கேள்வி தம்பதியினரின் தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்தை மையமாக கொண்டது. ஒரு கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் கொஞ்சி மகிழ்கிறார்கள், விளையாடுகிறார்கள், ஊடல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உடலுறவு நடக்கல. வெறும் முத்தமிடுதல், கட்டிப்பிடித்த போன்றவை மட்டுமே நடக்குது. அவர்கள் குளிப்பது குருத்தொருக்கு நீக்கம் கடமையா? இதுக்கான பதில்ல. ஏனெனில் 2 விஷயங்களை ஒன்று நடந்தால் மட்டுமே குஸ் கடமையாகும். நடப்பது, விந்து மணி வெளிப்படுவது. எனவே ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தாம்பத்தியத்தின் போதோ தனியா இருக்கும்போதோ அல்லது சோப்பன்ஸ்கலிதம் மூலமாகவோ விந்து வெளிப்பட்டால் அவர் மீது குஸ்ல கட்டாயமாறுது. அவர்கள் குஸ்ல செய்யாமல் தோழ முடியாது. குரான தோடவோ அல்லது ஓதவோ முடியாது. அவர்கள் தங்களது பெரும் தொடக்கை நீக்க குளித்தே ஆக வேண்டும். அதை தவிர வெறும் முத்தமிடுதல் மற்றும் கட்டிப்பிடித்தல், உடலுறவோ அல்லது விந்து வெளிப்படுதலோ இல்லாமல் குஸ்லை நபிலாகாது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் இந்த ஊடல்களின் விளைவா மதி, இச்சதிரவம் வெளிப்பட்டா அவர்கள் பாதிக்கப்பட்ட இடத்தையும் தங்களது பிறப்புறுப்பையும் கழுவிட்டு உழு சிறிய தொடக்கணின் செய்ய வேண்டும். இதுக்கு குஸ்ல செய்ய தேவையில்லை. இந்த விளக்கம் உங்கள் கேள்விக்கு பதிலளித்திருக்கும் என நம்புகிறேன்.